ஸோ கடைசியா எப்போ சீக்கிரம் தூங்குனீங்க? கடைசியாக வந்து 9th படிக்கிறப்போ. நீ என்னப்பா படிக்கிற இப்போ? இப்போ காலேஜ் செகண்ட் இயர். எல்லாருமே காலேஜ் செகண்ட் இயர் இப்போ. எல்லாருமே சேம் காலேஜ். அப்பத்துல இருந்து நீங்க யாருமே சீக்கிரம் தூங்கவே இல்லை. இல்ல அதுக்கப்புறம் வந்து எங்களுக்கு சீக்கிரமா எந்த டைம் சொல்றீங்க? நீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் சீக்கிரமான டைமிங்னா என்னது? 10 o'clock தான். 11 o'clock. 11 o'clock நீங்க தூங்குறதே இல்லை. ஆனா நீங்க எல்லாமே காலேஜ் செகண்ட் இயர் படிக்கிறீங்க. செகண்ட் இயர் உங்களுக்கு தூக்கம் வரல. வரல இல்ல தூக்கம் வரல. இந்த மைக் கவலைப்படாதீங்க, இந்த மைக் ஒண்ணுதான் இருக்கு. அவ்வளவு அசைன்மெண்ட் கொடுத்திருக்காங்க. எப்படியும் முடிக்கிறதுக்கே 1 ஆயிடும். தங்க பிள்ளைங்களா ஆபீஸ் வரணும். ஆபீஸ் வாங்க. நாங்க சேர்ந்திருக்கிற காலேஜ் அப்படி ஆபீஸ் தான். காலேஜ் பேர் சொல்லுங்க பாப்போம். அது கொஞ்சம் நாங்க வேணா இப்படி சொல்றோம், அது ஒரு மினி ஜெயில் பக்கத்துலயே இருக்கும். நாங்க படிக்காததை விடவா? நீங்க என்ன காலேஜ் படிச்சீங்க? அதே அப்படி நீங்க சொல்லாம நான் சொல்றேன். சரி, கடைசியா எப்போ சீக்கிரம் தூங்குனீங்கன்ற क्वेश्चनக்கு வந்து நீங்க இப்படி ஆன்சர் சொல்லிட்டீங்க. உங்களோட நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஒன்னு இருக்கு இல்லையா? ஆமா. அவங்களுக்கு நீங்க எந்த டைம் வந்து சொல்லுவீங்க? இந்த டைம்ல படுத்து தூங்கிடுமா? ஆனா அம்மா அப்பா எல்லாம் இந்த டைம்ல தூங்கலப்பா. 9 o'clock. இவங்க வந்து 2 மணி தூங்குவாங்களா? இவங்க நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு வந்து 9 o'clock தூங்குவாங்களாம். அப்ப ஹெவியா வர்க் 30 இருக்காது. 7 o'clock சாப்பிட்டு 8 o'clock தான் தூங்கிட்டோம். Yo, what a parent, yeah, what a wow, yeah, அப்பா. Nice parenting. Nice. So, என்ன பண்ணுவீங்கப்பா நைட்லாம் ஃபுல்லா? அவ்வளவு நேரம் முடிச்சிருப்பீங்க. உண்மையா சொல்லணும்னா ஃபோன் நோண்டுவோம். போன்ல என்ன நோண்டுவீங்க? கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா? இல்ல நாங்க ரொம்ப நல்ல தங்கமான பசங்க. நாங்க வந்து அப்ப கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சிருக்கவங்களா என்ன மோசமானவங்களா? லைட்டா கவனிங்கப்பா, மோசமா இருக்கு. மோஸ்டா தான். அதுக்கப்புறமா இல்லனா வந்து நிறைய வர்க்ஸ் கொடுத்துருவாங்க காலேஜ்ல இருந்து. அவ்வளோ அசைன்மெண்ட் பண்றீங்க. என்ன குரூப் நீங்க படிக்கிறீங்க? நாங்க வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ். We are engineering graduates. அதனால வெல்கம் டு தி அன்எம்ப்ளாய்மென்ட் गाइस. இன்னும் இருக்குல, இன்னும் வருஷம் இருக்கு. ஆனா அன்எம்ப்ளாய்மென்ட் கிராஜுவேட்ஸா வந்துருங்க. அவ்வளவுதான், ஜாலியா இருக்கும். நாங்க டீ கடை போலாம்னு இருக்கோம். முடிஞ்சா நீங்க ஒரு 4 ப்ரமோஷன் ஃபைனல் இயரா? ஆமா. டீ கடை போறீங்க. செகண்ட் இயர்ல இப்போ ஸ்டார்ட் பண்ணாதானே கொஞ்சம் இல்ல ஆக்சுவலா என்ன ஆகும்னா, செகண்ட் இயர் படிக்கிற எல்லாருக்குமே வந்து டீ கடை, ஃபைனல் இயர்ஸ்ல போற எல்லாருக்குமே வந்து டீ கடை போகணும், டீ கடை நடத்தணும் அப்படின்றது வந்து ஒரு ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் டாபிக்கா போகும். ஆனா இப்பவே நீங்க இப்படி வச்சிருக்கீங்கன்னா அப்ப ஃபைனல் இயர்ல எல்லாம் என்ன ப்ராஜெக்ட்ட பத்தி பேச போறீங்களோ? எங்களுக்கெல்லாம் ப்ராஜெக்ட் அசைன்மென்ட் பொட்டி கடையாம வரும். சொல்லல ஓரமா பானிபூரி கடை போட்டு பானிபூரி கடை போகும். ஜெராக்ஸ் ஷாப் வச்சுக்கலாம். காலேஜுக்குள்ள ஜெராக்ஸ் ஷாப். ஒரு பிரச்சனை, பானிபூரி போட்டா நாங்களே சாப்பிடுவோம். அதனால எங்களுக்கே பத்தாது. பட்ஜெட்லாம் அதை யோசிக்கிறாங்க. மேபி நீங்க எக்கனாமிக்ஸ் படிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன். நீங்க மாத்தி இன்ஜினியரிங் போயிட்டீங்க. தலையெழுத்திங்க வந்துட்டோம். 4 பேருக்குமே தலையெழுத்தா? 4 பேர் ஒரே ஸ்கூல்ஸா? ஒரே எல்லாம் வேற ஒரே காலேஜ்ல வந்து மாட்டிக்கணும். ஒரே எங்க கிளாஸ்ல ஒரு 60 பேர் இருப்பாங்க. 60 பேர் கிட்ட கேட்டாலும் எங்க தலையெழுத்து தான் சொல்லுவாங்க. அது எல்லா காலேஜ்லயும் உள்ளது. ஃப்ரெண்ட்ஸ் அமைஞ்சிட்டா காலேஜ் எல்லாமே சொர்க்கம் தானப்பா. இப்ப ஃப்ரெண்ட்ஸா நீங்க இவ்வளவு தூரம் வெளில வந்திருக்கீங்க. காலேஜ் கட் அடிச்சிட்டு வந்தீங்களா? காலேஜ் கட் அடிச்சிட்டு செம்லி 4ல இருந்து தான் ஸ்டார்ட். 4ல இருந்து ஸ்டார்ட். ஆல்ல ஃபர்ஸ்ட் ஷாப்பிங் வந்திருக்கோம். பெரிய ஷாப்பிங். கேர்ள்ஸ்க்கு ரொம்ப கஷ்டம் ஷாப்பிங். கேர்ள்ஸ்க்கு ரொம்ப கஷ்டமா? ஏன்னா எங்க காலேஜ் Dress code அப்படி. I know that bro, I know that dress code bro. நானும் பாத்துர்க்கேன் bro. பின் பண்ணிட்டு வர சொல்ல இருக்காங்களா? சேம் காலேஜ் bro. சேம் காலேஜா? ஐயோ இருக்குமோ? ஒருவேளை எங்க இருந்து வரீங்க? நாங்க எங்க காலேஜ் வந்து திருவள்ளூர் கிட்ட இருக்கு. கிட்டத்தட்ட திருவள்ளூர் கிட்ட இருக்கு. இவ்வளவு ஓப்பனா சொல்ல வேண்டாமே. திருவள்ளூர் நிறைய இருக்கு. திருவள்ளூர். நான் அந்த ஜெயில்ல இல்ல, நான் வேற ஜெயில்ல இருந்து வந்தேன். ஆனா எங்களுக்கு பின்லாம் பண்ண சொல்ல, எங்களுக்கு ஓகேவா தான் இருந்துச்சு. அப்ப நீங்க பனிமலர் நினைக்கிறேன். ஒரு ஆன்ட்டி கெட்டப்ல வரணும். அப்பதான் உள்ள விடுவாங்க. இல்ல அழகா இருக்கு, ஆன்டி கெட்டப்ல வரணும்ன்றாங்க. அதெல்லாம் பார்க்கவே முடியாது. விட்டா 25 வயசு அங்க உங்களுக்கு கல்யாணம் ஆகலையான்னு கேட்டுருவாங்க. நாங்க போற ட்ரெஸ் கோட பார்த்தா ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன காலேஜோ அந்த திருவள்ளூர் காலேஜ்ல இருக்கவங்களா பார்த்து இந்த பிள்ளைங்களுக்கு தயவு செஞ்சு அந்த சைட் காலேஜ் மட்டும் வந்துடாதீங்க. ரொம்ப ஆபத்தான காலேஜ். நேம் நாங்க மென்ஷன் பண்ண மாட்டோம். ஏன்னா எங்களுக்கு பிரச்சனை வரும். அதனால என்ன பண்ணுவீங்க? டிசி கொடுத்து அனுப்பி விட்டுருவாங்க. ஒவ்வொரு லெட்டரா மஞ்சள் கலர்ல இருக்கும், பச்சை கலர்ல இருக்கணும். ஒவ்வொரு லெட்டரா வந்து நீங்க காலேஜ் இன்ட்டு தரீங்களா? நான் ஒரே ஒன்று சொல்லிடுறேன். தாமரைப்பூ அவ்வளவுதான். தாமரை மலர்ந்தே ஆகும். ஆமா தாமரை. ஆனா அவங்க பிஜேபி தான் இல்ல, சாரி. ஐயோ இதெல்லாம் கிடையாது. எங்க சேனல் மூடிடுவாங்க. நோ ஜஸ்ட் நார்மல். நம்ம தூக்கத்துல ஆரம்பிச்சு நம்ம பிஜேபி வெடி போயிட்டோம். அவ்வளவுலாம் வேண்டாம். லோட்டஸ் அவ்வளவுதான். லோட்டஸ் சொன்னாலே எங்க காலேஜ் கொஞ்சம் ஃபேமஸ். ஃபேமஸான காலேஜா இருக்கும்னு நினைக்கிறேன். லோட்டஸ்னு வந்துகிட்டே இருக்காங்க. அது எப்படின்னா ஒரு படிப்பு புத்தகங்கள் நிறைந்த காலேஜ் சொல்லிப்போம். ஆனா அதான் நீங்க இருக்கீங்களா படிக்கிறீங்க? நாங்க தவறான காலேஜ்ல சேர்ந்துட்டோம்.
அப்படி வேணா சொல்லுங்க. படிக்கிறவங்க தான் இந்த காலேஜ் சேருவாங்க. ஏன்னா நாங்க தவறான காலேஜ். எனக்கு தெரியாதுப்பா, இவங்களோட கிரேட்ஸை பார்த்தா தெரியும் இவங்க படிக்கிறாங்களா இல்ல. ஏன்னா இந்த படிக்கிற பசங்க எல்லாருமே வந்து நான் படிக்கவே இல்லப்பா, நான் படிக்கவே இல்லைன்னு சொல்லி ஏமாத்துவாங்க. ஓ ஓ ஓ ஓ ஓ அவுட்ஸ்டாண்டிங். வெளியதான் கிளாஸ் விட்டு வெளிய தான் இருக்கும். அவுட்ஸ்டாண்டிங் பர்ஃபார்மன்ஸ் மாதிரி அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட்ஸ் தான் எப்பயுமே. நானும் அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட் தான்ப்பா, அவ்வளவுதான். ஆனா உங்க காலேஜ் இல்ல, நம்ம வேற காலேஜ். இவங்க கண்டுபிடிச்சிருப்பாங்க இந்நேரத்துக்கு, அவ்வளவுதான். ஜாலியா மாதிரி உங்க காலேஜ் பிறவி ஊமங்க. நான் கை காலே வராதுங்க எனக்கு. கை காலே வராது, பறக்க தெரியாது, எனக்கு பேச தெரியாது. சரி ஓகே, இனிமே வந்து நம்ம வந்து 2 o'clockலாம் தூங்க கூடாது. நம்ம வந்து அட்லீஸ்ட் ஒரு 12 o'clock தூங்கணும். இல்லைன்னா அவங்க நம்ம செருப்பால் அடிப்பாங்க. ஓகே தூங்குறோம் 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 கன்ஃபார்ம் தூங்குறோம். சொல்லுங்களா தூங்கலாம். கண்டிப்பா வெரி குட், நைஸ் பீப்புள்ஸ். இந்த மாதிரி ஒரு 4 பேர் எங்களுக்கு வந்தாங்கன்னா நாங்க சந்தோஷமா இருப்போம். தேங்க்யூ.